என் கூட வந்தவர் சொல்றாரு, என்ன கோரிக்கைக்காக நாங்க போனோமோ அதெல்லாம் மறந்து போச்சியா, எங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டாரு. அப்புறமா எதுக்கு வந்தீங்க? ஒண்ணும் இல்லைங்கய்யா, உங்களை பார்க்க வந்தோம், நாங்க போயிட்டோம். ஒரு மனிதனின் நினைவாற்றல் எதிரிகளையும் முரண்டு பண்ணுபவர்களையும் தன் பக்கம் திருப்ப முடியும் என்றால் அது நிறைவு காலம் வரை கலைஞர் மட்டும்தான். இதுவும் இன்னொரு பெரியவர் எனக்கு சொன்னது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிதிலமான நேரம், கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. கோயில் பொறுப்பாளர்கள் எல்லாருமா கூடி எப்படியாவது பண்ணணும், இல்லாட்டி சில பகுதிகள் ரொம்ப இடிஞ்சு கிடக்கு அப்படின்னு ஒரு மனு தயாரிச்சு இடிந்த பகுதிகளை எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப முதலமைச்சர் டாக்டர் கலைஞர், ஆனா முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சையினால அவர் வீட்டில் ஓய்வு எடுக்கிறார். இந்த மனுவையும் இந்த படங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பெரியவர் அவரை பார்க்க போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு